சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஓய்வூதிய சங்கத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, 33 ஆண்டுகள் பணி செய்த ஊழியர்களுக்கு ஜூலை மாதம் முதல் காலம் தாழ்த்தி ஓய்வூதியம் வழங்கி வருகின்றனர். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் இதுவரை 1186 ஊழியர்களுக்கு கிடைக்கவில்லை. இதில் 70 வயது முதல் 90 வயதிற்கு மேல் சுமார் 200 நபர்கள் உள்ளனர். அவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த ஓய்வூதியத்தை நம்பி இருக்கும் நிலையில், பல்கலைக்கழகம் இதுபோல் காலம் தாழ்த்தி தருவதும் தராமல் விடுவதும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை என்று கூறினர். இதுகுறித்து கேட்டால், தணிக்கையால் தான் காலம் தாழ்த்தி வருகிறோம் என்று கூறுகின்றனர். பல்கலைக்கழகம்தான் ஓய்வூதியம் தர வேண்டும். அதற்கும் தணிக்கை துறைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இவ்வாறு காலம் தாழ்த்தினால் கல்வி பாதிக்கப்பட்டு மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும். 2019 தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட ஓய்வூதிய பிரச்னையை தீர்க்க அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டது. அதுபோல இப்போது ஒரு அரசாணை வெளியிட்டால் எங்களுடைய பிரச்னைகள் தீரும். மனிதாபிமான முறையில் அரசும் பல்கலைக்கழகமும் நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் என்றும், இதனால் மாணவர்களின் கல்வி பாதிப்படையாமல் இருக்க உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கூறினர். இந்த 6 மாத காலமாக தொடர்ந்து காலம் தாழ்த்தியே ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யார் கொடுத்து கொண்டிருக்கிறார்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 2024 ஜூலை மாதத்தில் கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் எங்களுக்கு 27/9/2024 தான் கிடைத்தது. ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்க வேண்டியது 14/10/2024 தான் கிடைத்தது. செப்டம்பர், அக்டோபர் மாதத்திற்குரிய எங்களுக்கு வர வேண்டிய ஓய்வூதியம் அக்டோபர் 26ஆம் தேதி தான் கிடைக்க பெற்றோம். அதே மாதிரி நவம்பர் மாதத்தில் கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் டிசம்பர் 6இல் கிடைத்தது. ஆனால் டிசம்பர் 24, ஜனவரி 25, பிப்ரவரி 25 என்று சொல்லக்கூடிய 3 மாதங்களுக்கான ஓய்வூதியம் இதுவரை இந்நாள் வரை 5/3/2025 வரை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் எங்களுடைய மிக பெரிய வருத்தமான ஒரு செய்தி. தமிழகத்தில் ஏறத்தாழ 13 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, நிதி பெறக்கூடிய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகங்களில் பென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஓய்வூதியம் கிடைக்காத ஒரு பல்கலைக்கழகம் எது என்று சொன்னால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தான். இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய 438 பேர் குடும்ப ஓய்வூதியர்களாக இருக்கிறார்கள். அதில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் 226 ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ல இருந்து அலுவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் 422 பேர் இருக்கிறார்கள். ஆக 1186 பேருக்குரிய ஓய்வூதியம் இதுவரை கிடைக்கப்படவில்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்களில் வயது முதிர்ந்தவர்கள் 90 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் 7 பேர் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 70 வயதில் இருந்து 90 வயதுக்கு வரை இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 200 பேர் 300 பேர் இருக்கிறாங்க. இவர்களுடைய நிலையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வயது முதிர்ந்த நிலையில் எங்களுடைய மூத்த ஐயா திரு தவமணி அவர்கள் 94 வயது, இதே மாதிரி 7 பேர் இருக்கிறாங்க. 90 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்? முன்னாள் துணைவேந்தர் எம் லட்சுமணன் எங்களோட பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர், பேராசிரியர் ராஜையன் எங்களோடு பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர், பேராசிரியர் முருகரத்னம், அதே மாதிரி அனந்த பத்ம ராவ், ஜெகதீசன், பேராசிரியர் ஜெகதீசன் என்று பல பேர் 90 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இவருடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரே வழி ஓய்வூதியம் தான். ஓய்வூதியம் கிடைக்காம இருப்பதற்கு ஒரு சில காரணங்களை சொல்றாங்க. என்ன ஆடிட் அப்ஜெக்ஷன், தணிக்கை தடை என்று சொல்றாங்க. தணிக்கை தடைக்கும் நான் இப்ப சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறவர்களுக்கும்
இந்த தணிக்கை தடைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதோ தணிக்கை தடை காரணம் காட்டி எங்களுக்கு ஓய்வூதியத்தை காலம் தாழ்த்தி தருகிறார்கள். எந்த காரணமும் சொல்லவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட நீதியின்மை இருக்காங்க. இது அதாவது பல்கலைக்கழகத்திலிருந்து அழகப்பா பிரிஞ்சது, மனோன்மணிய சுந்தரா யூனிவர்சிட்டி பிரிஞ்சது, அன்னை தெரசா பல்கலைக்கழகம் பிரிஞ்சது, எங்ககிட்ட இருந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியா போச்சு, எங்கிட்ட இருந்த இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியா போச்சு, லாவா போச்சு. இது ஒண்ணு. இது வருமானம் குறைவது. டிடி அன்றைக்கு உலக அளவில் நாங்கள் வச்சிருந்தோம். இன்னைக்கு 4 மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு. அதனால அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு. இது ஒரு வகையான யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அப்படி போட்டா. இன்னும் ஒண்ணு, நிதி மேலாண்மை குறைபாடு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 320 கோடி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கார்பஸ் ஃபண்ட் இருக்குன்னு சொன்னா, ஒரு அவசரத்துக்கு அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்றது நியாயம்தான். ஆனா அந்த எடுத்த பணத்தை மறுபடியும் அங்க கொண்டு போடணுமா போட வேண்டாமா? போடுறது இல்லை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அங்க கார்பஸ் ஃபண்டா இருக்கக்கூடிய எந்த ஃபண்டும் அங்க இல்லை. இன்றைக்கு 3 மாதமா கையில பணமே இல்லை. கடந்த 3 வருஷ காலமாக நவம்பர் 2021 முதல் இந்த பிரச்சனை இருக்கு. ரொம்ப ஈஸிங்க, இந்த பிரச்சனை தீர்க்கிறது ஈஸி. எங்களுக்கு இந்த 1186 பேருக்கு ஒரு மாதத்துக்கு 6 கோடி ரூபாய் தாங்க. 12 மாதத்துக்கு எவ்வளவு? 72 கோடி. ஒரு அரசாங்கம் 72 கோடி ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க முடியாதா? முடியும். இது என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபைல் மூவ்மெண்ட்ல ஏதோ சில தடைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால உடனே வரல சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது அரசுடைய கடமை. இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேராசிரியர் சுவாமிநாதன், பேராசிரியர் கிரிதரன், பேராசிரியர் சந்திரபாபு, தவமணி உட்பட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்.